வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியாவில் கேப்டன் இறப்பை வைத்து நிகழ்ச்சி நடத்திய கலைக்குழு குவியும் கண்டனங்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேப்டன் இறப்பை சித்தரித்து கோவில் திருவிழாக்களில் அரங்கேறிய நிகழ்ச்சி பலரின் கண்டனங்களை பெற்று வருகிறது. மக்கள் மத்தியில் என்றென்றும் கேப்டனாக திகழ்ந்தவர்தான் விஜயகாந்த். இவர் நடிகர், அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்றே சொல்லலாம். புரட்சி கலைஞர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுபவர். தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காத ஒரே நடிகர் என்றாலே அது விஜயகாந்த் தான். ஏழை உதவி கேட்டு வருபவர்கள் என அனைவரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு உணவளித்து மகிழ்ந்தவர். வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து உதவியவர்தான் விஜயகாந்த் அவர்கள். இப்படி பல உதவிகளை செய்த இவர் தேமுதிக என்ற கட்சியை துவங்கி அரசியலில் குதித்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார். அதோடு இவர் அடிக்கடி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இப்படி இருக்கும் நிலையில கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுதல் சிரமம் ஏற்பட்டிருந்தது. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருந்ததாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதை அறிந்த விஜயகாந்த் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் மல்க கதறி அழுதிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பலருமே கோவில்கள் விஜயகாந்த் உடல்நலம் தேறி மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனையும் அபிஷேகங்களும் செய்து கொண்டே வந்தாங்க. இந்த நிலையில அதற்கு பின்பு விஜயகாந்தின் உடல் முன்னேற்றம் ஏற்பட்டதால் வீட்டுக்கு திரும்பினாங்க. பிறகு மீண்டும் நடிகர் விஜயகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். விஜயகாந்தின் மறைவு அவரது குடும்பத்தை மட்டுமல்லாமல் தமிழக மக்களையும் அதிகமாக பாதித்தே இருந்தது. அவர் மறைவுக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. இதனையடுத்து விஜயகாந்தின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதோடு பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தை கலந்து கொள்ள முடியாதால் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. கேப்டன் இறந்த பிறகு சில நாட்களுக்கு முன்பு தேமுதிக கட்சியின் தலைவராக பிரேமலதா பொறுப்பேற்றாங்க. தற்போது அவர் தன் கட்சி பணிகளை கவனித்து வராங்க. கேப்டன் இறந்த பின்பு பலரதும் அவரது பெயரை வைத்து விளம்பரம் தேடி வராங்க. அந்த வகையில் கோவில் திருவிழா ஒன்றில் கேப்டன் இறுதியாக மக்களை சந்தித்த போது எப்படி இருந்தாரோ அப்படியே ஒரு நபர் கேப்டன் போல வேடமணிந்து அவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றியுள்ள அனைவருமே மலர் தூவி அவரை வணங்கியிருந்தாங்க. இந்த வீடியோவை கண்டு பலருமே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவரை வைத்து இப்படியெல்லாம் செய்வீங்களா என்று கடுப்பாகி இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. என்னதான் விஜயகாந்த் அவர்களை போற்றி அவருடைய நல்ல உள்ளங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அந்த திருவிழாக்களை அந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டாங்களோ அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு மாறியது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் இவங்கள் மீது பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது மாதிரியான நாடகங்களை நடிக்கக்கூடாதுன்னு என்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.